பிரான்ஸ் மஸ்ஜிதுல் ஹரம்ல இருந்து சுமார் ஒரு 4 கிலோமீட்டர் தூரத்துல அமைஞ்சிருக்கிறது தான் ஜபல் அல் நூர், ஒளியின் மலை. இந்த மலையுடைய உச்சியில தான் ஹிரா குகை அமைஞ்சிருக்கிறது. இந்த மலையோட சிறப்பு என்னன்னாக்கா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக திருக்குர்ஆனுடைய முதல் வசனம் இந்த மலையில வச்சுதான் இறக்கி கொடுக்கப்பட்டது. நீங்கள் ஓதுவீராக, இக்ரஹ் பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், ஹலகல் இன்சான மின் அலக், இக்ரா வரப்புக்கல் அக்ரம், அல்லதி அல்லம பில் கலம், அல்லமல் இன்சான மா லம் யஅலம். இந்த முறை மக்கா பயணத்தின் போதும் நம்ம ஜியாரத் போகும்போது ஜபல் நூர் விசிட் பண்ணியிருந்தோம். அப்போ நீண்ட நாளைக்கு பிறகு நான் ஜபல் நூர் போறேன். நிறைய மாற்றங்கள் வந்திருந்து. முன்னால நம்ம பார்க்கும்போது அந்த மலை அடிவாரத்துக்கு நம்ம போறதுக்கு நிறைய கரடு முரடான பாதைகள் எல்லாம் கடந்து போகணும். பட் இப்போ அதுல மிகப்பெரிய ஒரு என்ட்ரன்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி ஒரு கார்டன் வச்சிருக்கிறாங்க. அப்புறமா ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் எல்லாம் கவர்மெண்ட் கட்டியிருக்கிறாங்க. நிறைய மாற்றங்கள் பார்க்க முடிஞ்சது. சுமார் இந்த மலையுடைய உயரம் 640 மீட்டர் உயரத்துல அந்த ஹிரா குகை இருக்குது. இந்த மலையில் நீங்க ஏறி போறதுக்கு ஒரு 1750 ஸ்டெப் வரை இருக்குது. சுமார் ஒரு 45 மினிட்ல இருந்து ஒரு 1 ஹவர் டைம் எடுக்கும். வயது முதிர்ந்தவர்களும் கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாதவங்க எல்லாம் போற தவிர்க்கிறது நல்லது. அவங்க கீழே இருக்கலாம். மேல நடந்து போறவங்க கையில தண்ணி பாட்டில் வச்சிருக்கிறது நல்லது. என்னக்கா எப்படி தண்ணி தாகம்லாம் எடுக்கும், கொஞ்சம் உயரத்துக்கு போகணும். அதே மாதிரி நம்ம போறதுக்கான பெஸ்ட் டைம் அப்படின்னாக்கா, காலையில அதிகாலையில சுபஹ் தொழுகை முடிஞ்சு போகலாம், இல்லாட்டா அசர் தொழுகைக்கு பிறகு போகலாம். அந்த இடைப்பட்ட நேரத்துல அந்த சூடு இருக்கிற டைம்ல போகாம இருக்கிறது நல்லது. நீங்க இதுவரையும் ஜபல் அல் நூர் விசிட் பண்ணாம இருந்தாலும், இல்ல நிறைய நாளுக்கு முன்னாலதான் நீங்க விசிட் பண்ணிருந்தீங்கன்னாலும், உங்களுடைய நெக்ஸ்ட் மக்கா பயணத்தின் போது கண்டிப்பா ஜபல் அல் நூர் விசிட் பண்ணுங்க. இந்த முறை மக்கா பயணத்தின் போது நாங்க ரிதுவானுங்கிற அந்த ஒரு கேரளாவை சேர்ந்த நண்பருடன் தான் நாங்க ஜியாரத் போயிருந்தோம். ஒரு இனோவா கார் வச்சிருக்கிறாரு. நீங்களும் மக்கா போகும்போது உங்களுக்கு கைடு தேவைப்பட்டா, ஜியாரத் போறதுக்கு வேண்டிட்டு வண்டி தேவைப்பட்டா இவரை தொடர்பு கொள்ளலாம். நல்ல முறையில் எல்லா இடமே சுட்டி காண்பித்து தந்தாரு. அவரோட நம்பர் இதுல அட்டாச் பண்ணிருக்கேன். நீங்களும் அவரை தொடர்பு கொள்ளலாம். தேங்க்யூ.